ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடைய உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவான். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஏழாவது வேதாளக்கதை, ஒன்பதாவது பாடல். வினவி நோக்காமையில் சித்தம் மெய்போல் தோன்றும் பொய்யே ஆம். கனவில் தனது மரணந்தான் காணா நின்றும் உளதாமோ. அனக ஏக பொருள் பழக்கத்து அழுத்தம் பிராணன் உள்ளடக்கல் மனதை அடக்கல் இவை முக்தி. வசனப் பொருளாம் சுருக்கத்தில் உரமாம் ஒருமை பொருள் பழக்கம் உயிரின் ஒடுக்கம் உளத்தொடுக்கம் தரமாம் ஒன்று பலிக்கும் எனில் தம்மின் தாம் மூன்றும் பலமாம். பரமாம் உயிர் நெஞ்சு இலதாகில் பயிலாது எவர்க்கும் பாவனைகள் திறமாம் இவை ஒன்றாம் மலரும் மனமும் திலமும் தைலமும் போல். சங்கல்பம்தான் பல உலகங்களை, உடல்களை, வாழ்க்கையை கற்பிக்கின்றது என்று சென்ற கதையில் பார்த்தோம். சதருத்ரர் கதை அதைத்தான் சொல்லியது. ஆகவே சங்கல்பம் சம்சார காரணமாக இருக்கின்றது. சங்கல்பம் அற்று இருத்தலே முக்தியாக மோட்சமாக இருக்கின்றது. இந்த சங்கல்பத்தை விடுவது எப்படி என்பதற்கான உபாயம்தான் இந்த கதையில், வேதாள கதையில் சொல்லப்படுகின்றது. அதற்கு 3 உபாயம் 10வது பாடலில் பார்த்தோம்.
வினவி நோக்காமையில் சித்தம் மெய்போல் தோன்றும். பொய்யே ஆம். சித்தத்தினுடைய தன்மை ஸ்வரூபம் பொய்யே ஆம். அது பொய்யானது. வாஸ்தவமாக தனக்கென்று சத்தியமான இருப்பு உடையது அல்ல. தனக்கு உண்மையான இருப்பு உடையது அல்ல. அது ஒரு தோற்ற மாத்திரம், கல்பனையானது, மாயையினால் கற்பிக்கப்பட்டது. சித்தத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஆத்மாதான். ஆத்மா தன்னுடைய மாயா சக்தியினால் சித்தமாக தோன்றியிருக்கின்றது. ஆகவே இந்த சித்தமானது வாஸ்தவமாக இல்லை. ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது. ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லாமல் போய்விடுகிறது. காணல் நீர் போல. நோக்காமையில் சித்தம் மெய்போல் தோன்றும். வினவி நோக்காமையில் ஆராய்ந்து பார்க்காத பொழுது சித்தமானது, மனமானது இருப்பதாக தோன்றுகின்றது. ஆனால் அது பொய்யே ஆம். ஏன் பொய்? அது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மறைந்து விடுகின்றது. மனது விழிப்பு நிலையில், கனவு நிலையில் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்க நிலையில் மனது இல்லை. ஒரு பொருள் சத்தியம் என்றால் 3 காலத்திலும் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது சத்தியமான பொருள் அல்ல. மனது அப்படி இல்லாமல் ஒடுங்குவதனால மனது வாஸ்தவமாக இல்லை. ஆத்மாதான் இருக்கின்றது. ஆத்மாவில் அவ்வியக்தமாக பிரளய காலத்தில் இருக்கின்றது. சிருஷ்டி காலத்தில் அது வியக்தமாக ஆகின்றது. ஆகவே மனது பொய். கனவில் தனது மரணம் தான் காணா நின்றும் உளதாமோ. கனவு நிலையில் தன்னுடைய மரணத்தை கண்டும், மரணம் தான் கனவுல தான் மரணம் அடைவதாக அவன் பார்க்கின்றான். அனுபவம் இருக்கின்றது. அங்கே ஒரு சரீரம் இருக்குது. அந்த சரீரத்துக்கு ஏதோ ஆபத்து, அதனால் அது மரணம் வருகின்றது. அவனுடைய அந்த சரீரத்தினுடைய மரணத்தை அவன் கனவில் பார்க்கின்றான். அது பார்க்கிற பொழுது உண்மையாகவே இருக்கிறது. நான் சாகிறேன், நான் இறக்கிறேங்கிற அனுபவம் இருக்கின்றது. ஆனால் விழித்தவுடனே அது இல்லாமல் இவன் இருக்கிறான். ஆள் இல்லாமல் போகலை. கடவுளை இறந்த ஆள் உண்மையிலே இறந்துட்டான்னா எந்திரிக்க மாட்டான். ஆனால் அவன் தூங்கி அவன் அந்த கனவுலிருந்து விழிக்கின்ற பொழுது ஆள் இருக்கின்றான். இப்போ கனவுல இறந்தது யார்? விழித்த பிறகு ஆள் இருக்கிறதுனால கனவுல இறந்தது உண்மை இல்லை. இறந்தது போல ஒரு தோற்றம், ஆனால் அது உண்மை இல்லை. அதனால் மரணம் தான் காணா நின்றும் காணா நின்றும்னா தான் பார்த்திருந்தும், கனவுல தன்னுடைய மரணத்தை தானே பார்த்திருந்தும் அது உண்மையில் இருக்கிறதானா? இல்லை. என்ன? விழித்த பிறகும் அவன் அப்படியே இருக்கிறான், இறந்து போகலை. ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகன் அந்த சினிமாவில் கொல்லப்படுகிறான் என்றால் உண்மையிலேயே அந்த நடிகன் இறந்து விடுகிறானான்னா அவன் இல்லை. அவன் அதன் பிறகும் இருக்கிறதுனால அந்த மரணம் என்பது உண்மை இல்லை. இது மாதிரி கனவுல மரணம் என்பது விழித்த பிறகு இவன் இருக்கிறதுனால உண்மை இல்லை. தங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய நகைங்கிற தோற்றமானது அது மறித்த பிறகும் அங்கு தங்கமானது இருப்பதினால் அங்கே தங்கம் என்ற தோற்றமானது உண்மையில் இல்லை. அங்கே நகைங்கிற தோற்றமானது உண்மையில் இல்லை. இருப்பது தங்கம்தான். இந்த மாதிரி ஆத்மாவிடத்தில் இந்த சரீரம், அதனுடைய பிறப்பு, அதனுடைய மரணம் இருக்கின்றது. மரணம் அடைகின்ற பொழுதும் ஆத்மாவானது இருக்கிறது என்பதனால இந்த சரீரம் உண்மை இல்லை. ஆத்மா ஒன்றே உண்மை பொருள். ஆதாரமான சத்வஸ்து எதுவோ அதுவே உண்மை பொருள். மற்றதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். இது ஆகவே இந்த இருப்பதாக தோன்றுகின்ற இந்த தோற்றங்கள் எல்லாம் மனதின் கல்பனை, கனவு போல. அதனால் கனவு தான் அந்த கனவு உலகத்தை, அங்கே ஒரு சரீரத்தை, அதில் பிறப்பு இறப்பு பல துன்பங்களை கல்பிக்கின்றது. வாஸ்தவமாக அது இல்லை. மனது இல்லாத பொழுது அது இல்லை. அல்லது மனது மாறுபடுகின்ற பொழுது
அதுவும் மாறிவிடுகிறது. அதனால் மனது எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். அவ்வப்பொழுது மனது எப்படி இருக்கோ அப்படித்தான் நமக்கு உலகமானது தெரிகின்றது. குழந்தையில் இருக்கிற பொழுது பார்க்கிற உலகம், அந்த மனது மாறுகின்றது, இளம் பருவத்துக்கு வருகின்ற பொழுது அப்பொழுது வேறு ஒரு உலகம் தெரிகின்றது. நடுத்தர வயது அப்புறம் முதுமை பருவம்னு மனது மாற மாற பார்க்கின்ற உலகம் மாறுபடுகிறது. ஒரு ஏழ்மையில் வறுமையில் இருக்கிற பொழுது பார்க்கின்ற உலகம் வேற. அதே மனிதன் செல்வச் செழிப்புக்கு வந்தான்னா அவன் பார்க்கின்ற உலகம் வேற. அறியாமையில் கல்வி கற்காத பொழுது பார்க்கின்ற உலகம் வேற. அறிவுடைய மனிதனாக ஆகின்ற பொழுது அந்த மனது அறிவை பெறுகின்ற பொழுது அவன் பார்க்கின்ற உலகம் வேறு. இந்த லௌகிக்க உலகமே, இந்த பொய்யான மாயையான உலகமே மனது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் தெரியுது. அதனால் என்னென்னா மனது தான் உலகத்தை பார்க்கின்றது, மனது தான் உலகத்தை தோற்றுவிக்கின்றது. மனது அப்போ உலகத்தினால நமக்கு சம்சாரம் வருகிறது என்றால் உலகத்தை தோற்றுவிக்கிறது மனது. இந்த உலகம் போனால் தான் சம்சாரம் போகும். உலகம் போகணும்னா மனது போக வேண்டும். அதனால் எப்போ மனது இல்லையோ அப்பொழுது உலகம் இல்லை. உலகம் இல்லை என்றால் சம்சாரம் இல்லை. எப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் அதை நித்தியமாக அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். விழிப்பு கனவுல இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த மனது ஒடுங்கி இருக்கின்ற ஆழ்ந்த உறக்க நிலையில் இல்லை. அங்கே நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கின்றோம். ஆனந்த அனுபவம் தான் அங்கே இருக்கின்றது. ஆகவே மனது எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது உலகம் இருக்கிறது, சம்சாரம் இருக்கிறது. மனது எப்பொழுது இல்லையோ அப்பொழுது உலகம் இல்லை, சம்சாரம் இல்லை. ஆகவே உலகத்திற்கு சம்சாரத்திற்கு மனதே காரணம். இதுதான் விஷயம். அதனால் என்ன பண்ணணும்? இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையணும்னா மனதை இல்லாமல் பண்ணணும். மனது இல்லாமல் போக வேண்டும். மனதை இல்லாமல் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? அதற்குத்தான் 3 உபாயம் இங்கே பார்த்துருக்குறோம். ஏகப்பொருள் பழக்கத்து அழுத்தம். மனதை ஒரே விஷயத்தில் ஒருமுகப்படுத்தி நிறுத்துதல். ஏகப்பொருள்ங்கிறது ஒரே விஷயங்கிறது ஒன்றேயான ஆத்மா. ஆத்மாவிடத்தில் பிரம்மத்தினிடத்தில் மனதை தொடர்ச்சியான பழக்கத்தினால் ஸ்ரவண மனனங்களால். அதனால் இந்த முதல் விஷயம் ஏகப்பொருள் பழக்கம்னா இருக்கிறது ஒரே பொருள் தான், ஆத்மா பிரம்மம் தான் என்ற அந்த சாஸ்திர விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்கிறது, சிந்தனை பண்ணுறது. அதனால் மனது தோற்றம் மித்யா என்று புரிந்து கொள்ளுதல். அந்த மனதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நோக்கி மனதை திருப்புதல். ஆத்மாவிடத்தில் மனதை லயப்படுத்துதல். அது மனது இல்லாமல் போவதற்கான ஒரு உபாயம். இப்போ ஆழ்ந்த உறக்க நிலையில் இயல்பாக அது ஒடுங்குகின்றது. விழிப்பு நிலையில் ஞானத்தினால மனதை சொரூபத்தில் ஒடுக்குகின்றோம். ஆழ்ந்த உறக்க நிலையில் அஜ்ஞானத்தில் மனது ஒடுங்குது, திரும்ப அதே அஜ்ஞானத்திலிருந்து வந்து விடுகிறது. இங்கே ஞானத்தினால ஆத்மாவிடத்தில் மனதை ஒடுக்குகின்றோம். அது பயிற்சி. அப்புறம் அந்த மனதை ஒடுக்குதல் அப்படிங்கிறது மனது மித்யா, ஆத்மா சத்தியம் என்று புரிந்து கொள்ளுதல். அதனால் அங்கே சங்கல்பங்கிறது துவைத்த சங்கல்பமானது இல்லாமல் போதல். ஆத்மாவை குறித்த விஷயங்கள் சிந்தனைகள் இருக்குது, ஆகவே மனது இருக்குது. மனதை ஒடுக்குதல்னா தியானத்தில் சமாதிக்கு போகிற மாதிரிங்கிறது நம்ம வேதாந்தத்தில் இல்லை. ஆத்ம சிந்தனையானது தொடர்ந்து இருக்கிறதுனால மனது ஆத்மமயமாக இருக்கின்றது. அல்லது அந்த ஆத்ம சிந்தனையினால் மனது தெளிவை அடைந்து அதன் பிறகு உலகத்தை பார்க்கின்ற பொழுதும் அனைத்தையும் ஆத்மாவாகவே பார்க்கின்றது. அதனால் அது ஞான விழிப்பு. அதனால் தான் அது உறங்காமல் உறங்குதல்னு சொல்கிறோம். இப்போ மனது இருக்குது, ஆனால் துவைத்தத்தை பார்க்கலை, அது அத்வைத்தத்தை பார்க்கின்றது. உண்மையை, பொய்யான தோற்றங்களை பார்க்கலை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. சத்தியமான ஆத்மாவை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கின்றது. அது விழிப்பு நிலையாக இருக்கலாம், அல்லது தியானம் சமாதி நிலைக்கு போகின்ற பொழுதாக இருக்கலாம், உலக விவகாரங்களை செய்து கொண்டு இருக்கிற பொழுதாக இருக்கலாம். எப்பொழுது இருந்தாலும் மனது எப்பொழுதும் ஆத்மாவையே பார்த்து கொண்டு இருக்கின்றது. தியானத்தில் இருக்கிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய சொரூபமாக இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறது. விழிப்பு நிலையில் உலகத்தை பார்க்கிற பொழுது உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவை பார்க்கின்ற. அங்கேயும் பார்க்கிறதுனா திருஷ்டமாக பார்க்க முடியாது. அங்கே ஆத்மாதான் ஆதாரம் என்ற அந்த ஞானத்தினால் பார்க்கிறது. ஆனால் நகையை பார்க்கிற பொழுது நகை இல்லாத வெறும் தங்கத்தை மட்டும் பார்க்க முடியும். நகையே இல்லாமல் வெறும் தங்க பிஸ்கட்டாக இருக்குனாக.
அப்போ என்ன பார்க்குறார்? அவர் தங்கத்தை மட்டும் பார்க்கிறார். அதுக்கப்புறம் அதிலிருந்து நகையை செய்துட்டாக்க நகையை பார்க்கிற பொழுதும் அதே தங்கத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோம். நகைங்கிற தோற்றம் தெரிந்தாலும் அந்த விவேகம் இருக்கிறவனுக்கு அங்கே தங்க திருஷ்டியும் இருக்கின்றது. தங்கங்கிற திருஷ்டியும் இருக்குது. நாமரூபமாகிய அந்த தோற்றங்களையும் பார்க்கிறார், நகைங்கிற தோற்றத்தையும் பார்க்கிறார். ஆனால் புத்தியில் என்ன விழிப்பு? நகைங்கிறது தோற்றம் மாத்திரம், தங்கம்தான் உண்மையான மதிப்புடைய பொருள், தங்கம்தான் உண்மையில் இருக்கிறதுங்கிற அந்த பார்வை இருக்கின்றது. அதுதான் ஞான விழிப்பு, அதுதான் நெற்றிக்கண், அதுதான் மூன்றாவது கண், அதுதான் ஞான திருஷ்டி. அதுதான் ஏகப்பொருள் பழக்கத்து அழுத்தம். அதனால் தொடர்ந்து அப்படியே சிந்தனை பண்ணி ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்து எல்லாம் பிரம்மமே என்ற அந்த விழிப்புள் இருத்தல். இது நம்ம வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணத்தினால் வர்றது. ஆனால் அப்படி வேதாந்த சாஸ்திரம் சிரவணம் செய்து எல்லாம் பிரம்மம் என்று புரிந்து கொண்டாலும் மனது பழைய வாசனைகளால் அடங்காமலே இருந்தார். அப்பொழுது மனதை அடக்கிறதுக்கு உபாயமாக மற்ற சாதனைகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், யோக சாதனைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இங்கே 2வது சாதனையாக சொல்கிறார், பிராணன் உள்ளடக்கல். இந்த பிராணாயாம பயிற்சியினால் மனதை நிறுத்த முடியும். மனதை தொடர்ந்து தத்துவ சிந்தனையிலேயே வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் பிராணாயாமம் முதலான பயிற்சிகளை யோக சாதனைகளை செய்கிறதுனால மனது அடங்கும். ஏன்னா பிராணனுக்கு தூண்டுதலாக இருக்கிறது மனதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது பிராணன் அடங்குகின்ற பொழுது மனது அடங்கும். அப்புறம் 3வது உபாயம் மனனை அடக்கல். மனனை அடக்கல்ங்கிறது மனதை அடக்குதல். இங்கே தியானம் என்பது சகுணமாக ஒரு ஈஸ்வர ரூபத்தை அல்லது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்தனை பண்ணுறது. அப்பொழுது மனது அடங்கும். அதனால் தியானமாக பண்ணுறதுங்கிறது, அதனால் மனது அடங்கும். அதனால் சித்த க்ஷயம். அதனால் தியானம் சமாதிங்கிற அந்த பயிற்சி. அதனால் 3 சாதனை. 1 வேதாந்த சாஸ்திர ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணுறது, அல்லது பிராணாயாம பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறது, அல்லது தியானம் சமாதி அபியாசத்தை தொடர்ந்து பண்ணுறது. இந்த 3 நாள மனமானது அடங்கும். மனது அடங்கினா சங்கல்பம் இல்லை என்றால் சம்சாரமானது இல்லை. ஒன்றொன்றுக்கு விளக்கம் கொடுக்கிறார். உரமாம் ஒரு பாட்டு படிச்சிட்டோம், அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். இந்த பாட்டு போன வகுப்புலேயே விளக்கம் பார்த்துருக்குறோம். திரும்ப சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம். உரமாம் ஒருமை பொருள் பழக்கம் உயிரின் ஒடுக்கம் 3. அப்புறம் உளத்து ஒடுக்கம். இது 3 சென்ற பாட்டில் சொன்னது தான். உரமாம்னா உறுதியாக, ஒருமை பொருள் பழக்கம், ஒருமை பொருள் பிரம்மம் ஆத்மா, அதை தொடர்ந்து அபியாசம் செய்தல். அபியாச வைராக்கிய அபியாம்ங்கிறாரே பகவத்கீதையில். அபியாசம் ஆத்ம சிந்தனைகளை தொடர்ந்து வைத்து கொண்டிருத்தல், அதுதான் ஒருமை பொருள் பழக்கம். அகண்டாகார விருத்தி. அதுக்கப்புறம் இது 1 உயிரின் ஒடுக்கம்ங்கிறது பிராணாயாமம். 3வது உளத்து ஒடுக்கம்ங்கிறது தியானம் சமாதிங்கிற அந்த யோக அபியாசம். இந்த 3ம் இந்த 3ல் எதை நான் பண்ணுறதுன்னா 3ஐயும் பண்ணணுமா, 3ஐயும் சம காலத்தில் பண்ணணுமான்னா 3ல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ச்சியாக விடாமல் செய்ய வேண்டும். 3ல் ஒன்றில் சித்தியானாலும் மற்ற 2ம் சித்தியாகும், மனது அடங்கிவிடும். அதனால் 3 உபாயம்னா 3ஐயும் பண்ணாதான் மனது அடங்குங்கிறது இல்லை. 3 வழிகள். 3ல் எதை எடுத்துக்கொண்டு செய்தாலும் அதனுடைய பலன் ஒன்று தான். அதே சமயம் இந்த 3க்கும் ஆதாரமாக இருக்கிறது அத்வைத ஞானம். வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணத்தினால கிடைத்த ஞானம். வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணமே பண்ணாமல் பிராணாயாமம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு பண்ணாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் நம்ம நிந்தனை பண்ணுறோம், ஆச்சாரியர் நிந்தனை பண்ணுறார். கேவல பிராணாயாம பயிற்சியோ கேவல யோக அஷ்டாங்க யோக பயிற்சியோ வேறு என்ன தியான பயிற்சியோ மோட்சத்தை தராது. ஏன்னா மற்ற மதங்கள் அல்லது நிறைய குருமார்கள் தியானத்தை மட்டும் சொல்லுகிறார்கள், ஆத்ம ஞானத்தை சாஸ்திர ஸ்ரவணத்தை சொல்கிறதில்ல. சாஸ்திரமே கர்மயோகம்னா பகவத்கீதையில் 2 மார்க்கம் சொல்லியிருக்கிறாரு, சாங்கிய யோகம் கர்மயோகம்னு. அதனால் கர்மயோகத்தை பண்ணாலே கடவுள் காட்சினா
வெறும் அதனாலேயே மோட்சம் வரும், இல்லை தியானத்தினால மோட்சம் வரும், பிராணாயாமத்தினால மோட்சம் வரும், இல்லை வேறு ஏதோ கிரியைகள் பண்ணுறதுனால மோட்சம் வரும். இது வேதாந்த சாஸ்திரம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை என்ற கருத்து தவறானது. அப்படி மோட்சம் வராது. மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம் ஞானம்தான். அந்த ஞானம் சாஸ்திர ஸ்ரவணத்தினால தான் வரும். சாஸ்திர ஸ்ரவணத்திற்கு பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னா, சாஸ்திர ஸ்ரவணமே போதுமானது. அதை நம்ம தொடர்ந்து பண்ணாலே மனதானது ஒடுங்கும். அப்படி ஒடுங்கவில்லை என்றால் அதற்கு சகாயமாக, சாஸ்திர ஸ்ரவணத்தோடு அதற்கு சகாயமாக பிராணாயாம பயிற்சியோ அல்லது தியான பயிற்சியோ எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் சாஸ்திர விஷயம். திருக்குறள்லேயே ஒரு திருக்குறள் இருக்குது. சரி, அதனால் மூன்றும் பல. அதனால் என்ன சொல்கிறார்? தரமாம் ஒன்று பலிக்கும் எனில் தம்மில் தாம் மூன்றும் பலமாம். இந்த அத்வைத ஞானத்தோட அதற்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு தொடர்ந்த பயிற்சிக்கு எதை எடுத்துக்கொள்கிறோம்? முதல்ல ஸ்ரவணம் பண்ணி அடிப்படையான ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானமானது இருக்க வேண்டும். அதற்கு மேலே மனதை வாசனாக்ஷயத்துக்காக மற்ற வாசனைகள்லாம் இருக்குது, அதனால் மனசு அடங்காமல் இருக்கிறது என்கின்ற பொழுது மனதை அடக்குவதற்கான அந்த வாசனைகளை போக்குவதற்கான பயிற்சியாக தொடர்ந்து நிதித்தியாசனம் பண்ணுறது அல்லது பிராணாயாமம் பண்ணுறது அல்லது தியானம் சமாதி முதலான யோக சாதனைகளை பண்ணுறதுன்னு 3 இருக்குது. தரமாம் ஒன்று பலிக்கும் எனில் தம்மில் தாம் மூன்றும் பலமாம். ஒன்றை தொடர்ந்து பயிற்சி பண்ணாலே இந்த 3க்கான பலன் என்னது? மனது அடங்குதல் என்பது நடக்கும், நிறைவேறும். பரமாம் உயிர் நெஞ்சு இலதாகில் பயிலாது எவர்க்கும் பாவனைகள். இந்த உயிர் நெஞ்சுன்னா நெஞ்சுங்கிறது மனது, உயிர்ங்கிறது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தினால மனதானது அடங்கும், மனது அடங்க பிராணன் அடங்கும். இந்த ரெண்டுமே அடங்கிவிட்டால், பிராணன் அடங்கிறதுனாக்கா பிராணாயாமத்தினால மனது அடங்கிறது, பிராணன் சீர்படுறது, ஆளை போயிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. பரமாம் உயிர் நெஞ்சு இலதாகில் பயிலாது எவர்க்கும் பாவனைகள். இந்த மனதானது இல்லை என்றால் மேலாகிய பிராணனும் மனதும் அசைவின்றி நின்றால், இலதாகினாக்கா அது இல்லாமலே போகிறதுங்கிறது இல்லை, சலனம் இல்லாமல் போதல், அதோட சஞ்சலம் இல்லாமல் போதல். ஏன்னா மனதோட சொரூபமே நம்ம என்ன பார்க்கிறோம்? சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. சங்கல்பம் விகல்பம் பண்ணுறதுங்கிறத மனதோட தன்மை. நம்ம தொடர்ந்த பயிற்சியினால் அதனுடைய சங்கல்ப விகல்ப தன்மையை குறைத்து 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 ஒன்றில் நிறுத்துகின்றோம். அதனால் மனது இலது ஆகுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஸ்வரூப நாசம் என்ற சங்கல்ப விகல்பம் இல்லாமல் இருத்தல். அதை வேறொரு விதமாக சொன்னால் ராஜச தாமச குணங்கள் இல்லாமல் சத்துவ குணத்தில் மனது இருத்தல். அதையும் புரிந்து கொள்ளணும். நெஞ்சு இலதாகில்னா மனசே இல்லாமல் போச்சுன்னா, அதே மாதிரி அப்புறம் பிராணனையும் எடுத்துக்கொள்ளணும். பிராணனே இல்லாமல் போயிட்டு ஆளே இருக்க மாட்டான். அதனால் பிராணனே இல்லாமல் போதல் எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி மனதே இல்லாமல் போதல் சாத்தியம் இல்லை. அப்போ உயிர் நெஞ்சு இலதாகில்ங்கிறதுக்கு பொருள் அது அதனுடைய தன்மையான சலனம் இல்லாது இருத்தல் என்பது. அப்படி இருந்துட்டால், அப்படி மனதானது சொரூபத்தில் நின்றுவிட்டால் என்னாகுது? எவர்க்கும் பாவனைகள் பயிலாது. இந்த சங்கல்பங்கிறது அதற்கு பிறகு வாசனையினுடைய தூண்டு, வாசனை இல்லாமல் போயிருக்கு. அதனால் அதற்கப்புறம் தூண்டி விடுவதற்கு எதுவும் இல்லை. ஆகவே சித்த விகல்பங்கிறது வராது. ஆகவே சம்சாரமானது வராது, ஏற்படாது. அதனால் பாவனைகள் பயிலாது. யாருக்கும் அந்த சங்கல்பங்கிற சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற சங்கல்பமானது அதன் பிறகு வராது. பந்தத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த சங்கல்ப விகல்பம் என்பது அதன் பிறகு ஏற்படாது. இப்போ மனது ஆத்ம பாவனையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றது. உலக பாவனைங்கிறது வருவது இல்லை. திருட ஞானம்ங்கிறோம். ஸ்தித பிரஜைன்னு தான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஸ்தித பிரஜை, திடஞானம் அல்லது குணாதீத நிலை, பிரம்ம நிஷ்ட நிலை அல்லது நிர்வாண நிலை என்பது அதுதான். அதனால் பாவனைகள்ங்கிறது சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற பாவனைகள்.
அகங்கார மமக்கார ரூபமான பாவனைகள் மீண்டும் எழாது வராது. இது இந்த ஞான நிஷ்டை வந்து விட்டால் அதுக்கப்புறம் அது வராது. அதுக்கப்புறம் மனசு இருக்கலாம், சங்கல்பம் இருக்கலாம், விகல்பம் இருக்கலாம். ஆனால் அது மித்யாவாக இருக்கும். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் சரீரம் இருக்கும். சரீரம் சார்ந்த விவகாரங்களுக்காக அந்த மனது சங்கல்ப விகல்பத்தோடு இருக்கலாம். ஆனால் அந்த சங்கல்ப விகல்பத்துக்கு சத்தியத்துவம் என்பது இருக்காது. எப்படி காணல் நீர்னு தெரிந்து கொண்ட பிறகும் காட்சியில் தெரிகிறது, தோற்ற மாத்திரமாக தெரிகின்றது. தோற்றத்தில் நம்ம பார்க்கிற பொழுதே அது உண்மை இல்லைங்கிற ஞானத்தோடு பார்க்குறோம். அதே மாதிரி ஞானத்திற்கு பிறகு உலக விவகாரங்கள் பண்ணாலும் அதன் மனசு அதனுடைய சங்கல்பம் இதெல்லாம் இருந்தாலும் அதற்கு பரம சத்தியத்துவம் கொடுப்பது இல்லை. அது விவகாரத்தில் மட்டும். அது நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, அதனால் எனக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை என்பதுதான். இந்த பிராணன் மனது ரெண்டையும் சொல்கிறார். திறமாம் இவை ஒன்றாம் மலரும் மனமும் போல இவை ஒன்று. திலமும் தைலமும் போல, எள்ளும் எண்ணெயும் போல. எள்ளுக்குள்ளே இருக்க எண்ணெய் மாதிரியும் மலருக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் போல இந்த பிராணனும் மனதும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே மனதை அடக்கிறதுக்கு பிராணாயாம பயிற்சி பண்ணலாம். பிராணாயாம பயிற்சியினால் மனதை அடக்க முடியும். அல்லது அகண்டாகார விருத்தி தொடர்ந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால மனது அடங்கும். மனது அடங்குகின்ற பொழுது பிராணனும் அடங்கும். பிராணச்சலனம் என்பதும் குறைந்துவிடும். அதாங்க இருக்கு. அடுத்த பாடலில் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். 12வது பாடல். ஆதார ஆதேயம் போலாம் அதில் ஒன்றிரக்கில் அயலதும் போம் ஓதா நின்ற இவை மாயில் உயர்ந்த வீடு உதவிடுமால் மீதாகிய தன் பரிசயத்தால் வெளியாய் நினைவு போமளவும் ஏதாகிலும் ஓர் தத்துவத்தில் இருக வேண்டும் பாவனையே. ஆதார ஆதேயம் போலாம். இந்த பிராணன் மனது அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று ஆதார ஆதேயம் போல இருக்கின்றதுன்னா ஒன்றை ஒன்று பரஸ்பரம் சார்ந்து இருக்கின்றது. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும் என்று. அதில் ஒன்று இறக்கில் அயலதும் போம். ரெண்டில் ஒன்று போனால் இன்னொன்றும் போய்விடும். ஓதா நின்ற இவை மாயில், இந்த மனது பிராணன் இவைகள் ஒடுங்குமானால் உயர்ந்த வீடு உதவிடுமால். ஆள்ங்கிறது அசைச்சொல். உதவிடும், உயர்ந்த வீடானது உண்டாகும், அடையப்பெறும். மீதாகிய தன் பரிசத்தால் வெளியாய் நினைவு போம் அளவும். மீதாகிய தன் தன்னுடைய மீதமாகிய தன் சொரூப நிச்சயத்தினால் பழக்கம். பரிசம்ங்கிறது பரிச்சயம், பழக்கம், தொடர்ந்த ஆத்ம தியான பழக்கம். மீதாகியன மீதமாக இருக்கின்ற இந்த மனது பிராணன் இவைகள் ஒடுங்கின பிறகு மீதமாக இருக்கிறது என்னது? ஆத்மா. தன் பழக்கத்தால் ஆத்மாவை குறித்த தொடர்ந்த அபியாசத்தினால் வெளியாய் நினைவு போம் அளவும். இந்த மனது வெளியாய் போம் அளவும், நினைவு வெளியாய் போம் அளவும். நினைவு இந்த சங்கல்ப விகல்பங்கள் வாசனைகளானது வெளியாய்னா வெளியாய்னா வெளிப்போட வெட்ட வெளியாய் ஆகி போகின்ற பொழுது ஏதாகிலும் ஓர் தத்துவத்தில் இருக வேண்டும் பாவனையே. இந்த மனது இல்லாமல் போகின்ற வரைக்கும் நம்ம அபியாசத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏதாகிலும் ஒரு தத்துவம்னா இந்த 3 சாதனைகளில் ஒரு சாதனை. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அல்லது பிராணாயாமம் அல்லது தியான யோகம். இந்த 3ல் ஒரு சாதனை
மனது வெட்டவெளியாக ஆகின்ற வரை, வெட்டவெளினா சிதாகாசமாக சித்ஸ்வரூபமாக அதில் மனது லயமாகின்ற வரைக்கும் நாம் இந்த மூன்றில் ஒரு சாதனையை, ஒரு தத்துவத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். பல தத்துவங்கிறது இங்கே சாதனை, மூன்றில் ஒரு சாதனையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் நம்ம சங்கல்பத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயம், சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயம். நம்ம வேதாந்த ஸ்ரவணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பலர் பல காலம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் ஞானம் வந்த மாதிரி தெரியலையே, முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியலையே, அந்த அனுபவம்லாம் ஒன்றும் வரலையே அப்படிங்கிற கருத்து பலருக்கும் வேதாந்தம் கேட்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. காரணம் என்ன? வேதாந்தம் கேட்கிறோம், ஆனால் இந்த வாசனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. நிதித்தியாசனம்ங்கிறத நம்ம தீவிரமாக பண்ணுறது இல்லை. ஸ்ரவணம் பண்ணுற அளவுக்கு நிதித்தியாசனத்துக்கு நேரம் ஒதுக்கி பண்ணுறது இல்லை. நிதித்தியாசனம் பண்ணாமல் அந்த வாசனாக்ஷயங்கிறது ஏற்படாது. விபரீத பாவனைங்கிறது போகாது. விபரீத பாவனைங்கிறது போகாத வரைக்கும் ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை நாம் பார்க்க முடியாது. அதனால் அந்த ஞான நிஷ்டைங்கிறது வராது. அதனால் ஸ்தித பிரஜைங்கிற வெறும் பிரஜை இருந்தால் போதாது. ஸ்ரவணத்தில் பிரஜை வருது, ஆனால் அந்த பிரஜை ஸ்தித பிரஜையாக ஆக வேண்டும். ஸ்தித பிரஜையாக ஆகிறதுக்கு நம்ம மனன நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணணும். அந்த நிதித்தியாசனம் பண்ணலாம், அல்லது பிராணாயாமம் பண்ணலாம், அல்லது தியான யோகம் பயிலலாம். அதுதான் இங்கே அடிஷ்னல் கூடுதல் சாதனையாக சொல்லுகின்றார். அதனால் வேதாந்த ஞானத்தோடு ஸ்ரவணம் பண்ணி வேதாந்த ஞானத்திற்கு பிறகு மனதை சொரூபத்தில் ஒடுக்கிறது தான் நம்முடைய லட்சியம். ஆத்மா நித்தியமானது, அது பூர்ணமானது, அதுவே நான், அதுவே அனைத்துங்கிற தெளிவான ஞானம் இருக்குது. ஆனால் மனது விஷயங்களை நோக்கி போகிறதுங்கிறது வாசனையினால் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பம், உலக விவகாரம்னு அதில் தொடர்ந்து இருக்கிற பொழுது நம்மளால் அதை தவிர்க்க முடியாது. உலகத்துக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போகணும், இல்லை வேறு குடும்ப காரியங்களை பண்ணணும்னாக்கா அப்போ அதை நம்ம பார்க்குறோம், சிந்தனை பண்ணுறோம். வேதாந்தம் கேட்குற வரைக்கும் மனசு அதில் இருக்குது. விவகாரத்துக்கு போன உடனே விவகாரத்துக்கு ஏற்றாற் போல் மனது செயல்பட தொடங்குகின்றது. சார்ந்ததின் வண்ணமாவது மனம்னா மனதோட தன்மை அப்படி. அப்போ அதனால் மீண்டும் சம்சாரமானது வருகின்றது. அதனால் நம்ம அதிலிருந்து எவ்வளவு விவகாரம் பண்ணாலும் மனது சலனமாகாமல் இருக்கணும்னா அந்த அளவுக்கு இந்த ஞானமானது திடமாக வேண்டும். ஞானம் திடமாகணும் அப்படின்னாக்க அதற்கு நம்ம இந்த ஸ்ரவணத்தோட இந்த சாதனைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். நிதித்தியாசனமோ அல்லது பிராணாயாம பயிற்சியோ அல்லது தியான பயிற்சியோ தொடர்ந்து செய்ய வேண்டும். அதான் எங்கள் விஷயம். அதனால் மீதாகிய தன் பரிசயத்தால் வெளியாய் நினைவு போமளவும் இந்த மனது, நினைவு, சங்கல்பம் இதெல்லாம் ஆத்மா சொரூபமாக ஆகின்ற வரைக்கும், ஆத்மாவிலேயே அவைகள் நிற்கின்ற வரைக்கும் ஏதாகிலும் ஒரு தத்துவத்தில் இந்த 3 சாதனைகளில் ஒரு சாதனையை தொடர்ந்து நாம் அபியாசம் செய்ய வேண்டும். அடுத்த பாட்டில் இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். 13வது பாடல். நெடுநாள் பழகும் சுபாவத்தால் நெஞ்சின் ஒருமை ஒன்றுண்டாம் உடனே மிகும் இத்திரள் எல்லாம் ஒருங்கி போகும் பிறப்பிறப்பின் இடமார் கனவு போய் விழித்த இகல் வேதாளம் இசைத்தவினா தடமார் புயனே கேட்டியன தவமார் வசிஷ்டன் சாற்றிடுவான். நெடுநாள் பழகும் சுபாவத்தால் நீண்ட நாளம் செய்கின்ற அந்த அபியாசத்தினால், பழகும் சுபாவம்னா அபியாசம், பயிற்சி, நீண்ட நாள் பயிற்சி, தொடர்ந்த பயிற்சி, இடைவிடாத பயிற்சி. அது ஒன்று. நெடுநாள் நீண்ட நாளைக்கு பண்ணணும், அப்புறம் அதை இடைவிடாமல் செய்ய வேண்டும். ஒரு வாரம் தொடர்ச்சியாக பண்ணேன், நெடுநாள்னா ஒரு வாரம் பண்ணேன், ஒரு மாதம் பண்ணேன்னா அது போதாது. ஏன்னா நமக்கு சரீரம் நான்கிற அந்த வாசனையை, அந்த எண்ணமானது பல பிறவிகளாக வந்திருக்கு, அனாதி காலமாக இருந்து வந்திருக்கு, நாள்பட்ட நோய் போல்.
அதற்கு ஒரு வாரம் அபியாசம் பண்ணேன், ஒரு மாதம் அபியாசம் பண்ணேன், இல்லை ஒரு வருஷம் அபியாசம் பண்ணேன்னா அது ஒன்றுமே கிடையாது. அதனால் அது நெடுநாள்னா அது 2 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், 500 வருஷம் கூட ஆகலாம். முன்னாடி கதைகள்லாம் பார்த்தோமே 500 வருஷம் தியானம் பண்ணாருன்னு. அதனால் 500 வருஷங்கிறது அடுத்தடுத்த பல பிறவிகளை தொடர்ந்து பண்ணணும். எப்படி அந்த அசுப வாசனை இந்த சரீர அபிமானம் பல பிறவிகளாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை போகிறதுக்கான பயிற்சியும் தீவிரமாக நம்ம போகணும். அதனால் அது எத்தனை நாள் பண்ணுறதுன்னா எப்போ போகுதோ அது வரைக்கும் பண்ணணும். அது எவ்வளவு காலங்கிறது அந்தந்த ஜீவனுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய தீவிரத்தை பொறுத்து இருக்குது. அதனால் நெடுநாளுங்கிறது நெடுநாள் அவ்வளோதான், வெகு காலம் அவ்வளோதான். அது இவ்வளவுதான்னு குறிப்பிட்டு வரையறுத்து பொதுவாக சொல்ல முடியாது. அது அந்தந்த ஜீவனுக்கு ஏற்றாற் போல் மாறுபடும், அதனுடைய வாசனா பலத்துக்கு ஏற்றாற் போல் அது மாறுபடும். அதனால் நோய் தலைவலி காய்ச்சலோ அது தீரணும்னாக்க ஏதோ சாதாரண காரணத்தினால வந்தால் 1 நாள் 2 நாள் மாத்திரை, 3 வேளை மாத்திரை சாப்பிடலாம், 5 வேளை மாத்திரை சாப்பிடலாம். தீராத தலைவலி அல்லது நீண்ட நாள் தலைவலி இல்லை பரம்பரையாக வந்ததுனாக்க அப்போ அதற்கான மருந்தும் நீண்ட காலத்துக்கு எடுத்தால் தான் போகும். அதனால் நோயினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறதற்கான மருந்தும் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீண்ட காலம் எடுக்கணும். இது ஆளுக்கு மாறுபடக்கூடியது. அதனால் நெடுநாள் பழகும். அதுக்கப்புறம் நெடுநாள்னாக்க அந்த நெடுநாளுக்கு நடுவில் இடைவிடாமல்ங்கிறதையும் நம்ம சேர்த்து கொள்ளணும். அதனால் நான் பௌர்ணமிக்கு தியானம் பண்ணுவேன்னா 10 வருஷமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பௌர்ணமிக்கு மட்டும்தான்னா. வேதாந்த பாடம் எப்போ கேட்பேன், வருஷத்துக்கு 1 நாள் 3 நாள் கேம்ப் அட்டன் பண்ணுவேன், அவ்வளவுதான்னா. அது பிரயோஜனம் இல்லை. அது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். அதனால் இடைவிடாமல் நடக்க வேண்டும், நீண்ட காலத்துக்கு நடக்க வேண்டும். அப்படி நடந்துனா பழகும் சுபாவத்தால். அதனால் அது பழகிறதே பழக்கமாக ஆக வேண்டும். அதனால் பழக்கம் வழக்கமாகணும்னு சொல்கிறோமே, அதில் பழகி 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 அது இயல்பானதாக ஆக, அந்த பழக்கம் இயல்பானதாகணும். அப்புறம்தான் ஞானம் அது இயல்பானதாக ஆகும். ஞானம் இயல்பானது ஆகிற பொழுது அதற்கு மேலே பழக்கங்கிறது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது பழகி விட்டது. நான் 5 மணிக்கு இதெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போனார்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலைக்கே போய்கொண்டு இருந்தார். அதனால் வேலைக்கு போகிறதுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா, ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் என்னது, அப்போயும் 5 மணிக்கு தானாக முழிப்பு வந்துடுது. என்ன பண்ணுறது? இப்போ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 30-40 வருஷமாக எழுந்து பழகுனதுனால அதற்கு மேலே தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் வரலைன்னு அப்போ எந்திரிச்சு வேறு யாராவது நல்ல உருப்படியான வேலையாக கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி பாசிட்டிவாக பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த ஞான அபியாசத்தை யோக அபியாசத்தை தொடர்ந்து செய்து 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 அது இயல்பானதாக ஆக வேண்டும். அது நம்ம திட்டம் இல்லாமல் ஒரு சங்கல்பம் இல்லாமல் ஒரு கட்டாயம் இல்லாமல் இயல்பாக நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஞான பிரயோஜனம் வந்தாலும் அது அதன் பாக்கில் போய்கொண்டு இருக்கும். நல்ல சுபாவம் கொண்டு உண்டார். நெடுநாள் பழகும் சுபாவத்தால் என்னாகும்னா நெஞ்சின் ஒருமை ஒன்று உண்டாம். மனதில் அந்த ஒருமைத்தன்மையானது ஏற்படும். அந்த விகல்பம் அப்படிங்கிறது சங்கல்ப விகல்பங்கிறது போய் ஒன்றாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்திலேயே சொரூபத்திலேயே மனது ஒருமைப்படுதல் லயப்படுதல் என்பது ஏற்படும். அங்கே தான் நம்ம பிரம்மானந்தம் ஆத்மானந்தத்தெல்லாம் நல்லா பார்க்க அனுபவிக்க உணர முடியும். அப்படி ஆச்சுன்னா உடனே மிகும் இத்திரள் எல்லாம் ஒருங்கி போகும். அதுக்கப்புறம் இந்த சம்சார கூட்டமானது திருஷ்ய கூட்டமானது எல்லாம் மறைந்து போகும், தெரியாமல் போய்விடும். அதுக்கப்புறம் மனது எப்பொழுதுமே தியானத்தில் இருந்தாலும் விழிப்பில் விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனது எப்பொழுதும் அந்த ஒருமை தத்துவத்திலேயே இருக்கும். அந்த விழிப்பு அந்த ஞானம் மறக்காமல் இருக்கும். ஆகவே உலகம் தெரிந்தாலும் அது சத்தியமாக தெரியாது. சரீரம் இருந்தாலும் நான் சரீரம் என்ற அந்த அகங்காரமானது இருக்காது. உறவுகள் இருந்தாலும் இவர்கள் எனக்கு மட்டுமானவர்கள் அப்படிங்கிற அந்த மமக்காரமானது இருக்காது. எல்லாம் ஒருங்கி போகும், எல்லாம் ஒடுங்கி போகும், இல்லாமல் அழிந்து போகும். இந்த உலகத் தோற்றங்கிறது மித்யாவாக காணல் நீராக காட்சி மாத்திரமாக
அது வெறும் வேடிக்கை பொழுதுபோக்காக தெரியும். அவ்வளோதான். வானத்தை பார்க்குறோம், வானத்தில் எண்ணற்ற மேகக்கூட்டங்கள் வருது, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னா அது அந்த அப்படியே தொடர்ச்சியாக இருக்குமான்னா அது கொஞ்ச நேரத்தில் ஒரு காற்று வந்த உடனே மேகங்கள் கலைந்து போகுது, காட்சி மாறுகிறதுன்னா அந்த அடுத்த காட்சியும் அழகாக தான் இருக்குது. அப்போ தொடர்ந்து அது காட்சிகள் மாறிக்கொண்டு இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதே சமயம் அது காட்சி மாத்திரங்கிற தெளிவும் நமக்கு இருக்குது. உட்காந்து வெறுமனே வேடிக்கை பார்க்கலாமே வெளிய அந்த மேகத்தை எடுத்து நம்ம ஒன்றும் பயன்படுத்த முடியாது. அது வெறும் தோற்ற மாத்திரம், பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்குது, வெறுமனே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை நோக்கி பிரவருத்தியோ நிவர்த்தியோ இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் தங்கம் சிப்பியில் வெள்ளியை பார்த்தோம்னா அது வெள்ளிங்கிறது உண்மை இல்லைங்கிற தோற்றம் வந்துட்டால், வெள்ளி தோற்றம் தெரிந்தாலும் அங்கே பிரவருத்திங்கிறது வராது. காணல் நீர்னு தெரிஞ்சிட்டா தோற்றம் இருக்கும், அதை பார்க்கலாம், ரசிக்கலாம், ஆஹா நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பிரவருத்திங்கிறது உண்மை தெரிந்தால் இருக்காது. வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது, வேடிக்கை பார்க்குறோம். அது வேடிக்கை பார்க்குறதோடு நிறுத்தி கொண்டால் பிரச்சனை இல்லை. அது சத்தியம், நான் அதை அடைய வேண்டும்னா அப்போ தான் பிரச்சனை. அது சத்தியம் இல்லைங்கிற புரிதல் இருந்தால் அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்பொழுது வெறும் காட்சி மாத்திரம் இருக்கும், வேடிக்கை பார்க்கறது மட்டும் இருக்கும். அதே மாதிரி கயிறில் பாம்பு ஞானம் வந்தால் அதுக்கப்புறம் பாம்பு தெரியாது, கயிறு தான் தெரியும். அந்த காட்சியே போய் விடுகிறது. கனவு உலகம்னா கனவுல இருக்கிற வரைக்கும் அது தெரியுது, கொஞ்சம் விழிப்பு வந்தாலே இது வெறும் கனவுங்கிறது புரிகின்றது. அதனால் ஒரு அறக்கனவில் இருந்து கொண்டே பார்க்கலாம், கனவு நல்லா இருக்கே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு விழிப்புக்கும் வராமல் கனவுக்கும் போகாமல் அதே சமயம் கனவுங்கிற ஞானத்தோட வெறுமனே வேடிக்கையாக பார்க்குறோம்னா அந்த மாதிரி பார்க்கலாம். சினிமா பார்க்குற மாதிரி, நாடகம் பார்க்குற மாதிரி எல்லாமே தெரிகிறது. ஆனால் அதற்கு சத்தியத்துவம் கொடுக்காம வெறும் பொழுதுபோக்கு வேடிக்கை என்று பார்க்கிறோம். அது நல்ல காட்சியாக இருக்கலாம், துன்பம் தரக்கூடிய காட்சியாக இருக்கலாம், சோக காட்சியாக இருக்கலாம், இல்லை சண்டை காட்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெறும் வேடிக்கை பொழுதுபோக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் பொழுதுபோக்குனா குடும்பம் நடத்துறது, தொழில் பண்ணுறது, உலக விவகாரங்களை பண்ணுறது எல்லாமே ஒரு விளையாட்டாக வேடிக்கையாக பண்ணலாம். ஏன்னா இதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களால் ஆத்மாவாகிய எனக்கு ஒன்றும் இல்லை, இதனால் எந்த லாபமும் இல்லை, இது போகிறதுனால விதமான நஷ்டமும் இல்லை. நடந்தாலும் நடக்கலைனாலும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் அதனால் ஒரு இழப்பும் ஆத்மாவுக்கு இல்லை. சரீரத்துக்கு வரலாமே வருதேன்னா அது பிராரப்தம். நம்ம செஞ்சாலும் செய்யலைனாலும் வரும். நம்ம என்னதான் பெர்ஃபெக்டாக செஞ்சாலும் சரீரத்துக்கு வர்றது வரும், செய்யாமல் விட்டாலும் வர்றது வரும். அதனால் கிடைக்கிறதுங்கிறது கிடைக்காமல் போகாது, கிடைக்காதுங்கிறது என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காது. அப்போ சரீரம் அது அதனுடைய பிராரப்தப்படி அதற்கு வர்றது வருது, இருக்கிறது இருக்குது, போகிறது போகுது. நாம் ஒரு பக்கம் உலகம் நடக்கணுங்கிறதுக்காக விவகாரம் பண்ணுறோம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி முயற்சி பண்ணுறோம். நம்ம முயற்சியை நம்ம சரியாகவே முடிஞ்ச வரைக்கும் சரியாகவே பண்ணலாம். அதுக்கு மேலே விதி இருக்குது, ஈஸ்வரன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், அது அவருடைய திட்டப்படி நடக்கும். அதனால் ஆத்மாவாகிய எனக்கு ஒன்றும் கூடுதலும் இல்லை, குறைதலும் இல்லை, நான் சாட்சி மாத்திரம். அவ்வளோதான். அதான் ஒருங்கி போகும்னா, அதனால் இத்திரள் எல்லாம் ஒருங்கி போகும்னாக்க அது வெறும் தோற்ற மாத்திரமாக காட்சி மாத்திரமாக இருக்கும். அதற்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவம் போகும். அதனால் அழிந்து போகிறதுங்கிறது அதற்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவம் நம்ம புத்தியில் இருந்து போகிறது, அவ்வளோதான். அதான் வேணும். புத்தியில் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவம் போனால் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறப்பு இறப்பின் இடமார் கனவு போய் விழித்த இகழ் வேதாளம் இசைத்த வினா தடமார் புயனே கேட்டி. இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்ல தொடங்குகிறார். வேதாள கதையானது வருகின்றது. பிறப்பு இறப்பின் இடமார் கனவு போய் விழித்த, அது கதையோட சுருக்கம். என்ன கதை சொல்ல போகிறாரோ அதனுடைய விஷயம் என்னென்ன? பிறப்பு இறப்புகளுக்கு இடம் தருகின்ற கனவு போய்விட. கனவு என்ற தோற்றம், ஒரு கனவில் பிறக்கிறோம் அல்லது இறக்கிறோம், அந்த மாதிரி கனவில் இருக்கக்கூடிய ஒரு இருமைகள் மாறி மாறி வருதல் என்பது
அந்த கனவு கலைந்தவுடன் போய்விடுகிறது. அந்த கனவோட பிறப்பு இறப்பு என்பதும் போய்விடுகிறது. அதில் அந்த கனவிலிருந்து விழித்த பேய் போலனா பயங்கர இகழ் வேதாளம்னா பயங்கரமான வேதாளம் கேட்ட கேள்வியை போல. இசைத்த வினா இகழ் வேதாளம் இசைத்த வினா பயங்கரமான வேதாளமானது கேட்ட கேள்வி. தடமார் புயனே கேட்டி அது ஒரு கதையை சொல்கிறேன், வேதாள கதையை சொல்கிறேன் கேளுன்னா. நல்லா தடம் ஆறுனா அழகிய திருமார்புகளை உடைய ஸ்ரீராமரே கேட்டி கேட்பாயாக என தவமார். அல்ல முதல்ல தடமார் அப்புறம் தவமார். தவமார்னா தவத்தினால் சிறப்புடைய. ஸ்ரீராமர் அழகிய புஜங்களை உடையவர். வசிஷ்டர் எப்படிப்பட்டவர்னா அழகிய தவத்தை உடையவர், தவத்தையே வாழ்க்கையாக கொண்டவர். அந்த தவமார் வசிஷ்டர் சாற்றிடுவான் அவர் சொல்லுகின்றார். கதையை சொல்ல தொடங்குகின்றார். வேதாள கதை 14வது பாடல். விந்தவனத்தோர் வேதாளம் வேறோர் நாட்டில் வெம்பசியால் வந்து புகுந்து ஓர் நல்லோன் பால் வரம்பில் பலியேற்று உண்மகிலும் முந்து பசித்தி மூடுகிடினும் முன் வந்தோர்க்கு நிபமின்றி நிந்தையின்றி கொலை புரியா நெடியோர் நெறியை நீங்குவரோ. விந்தவனத்து விந்தவனத்துனா விந்திய வனத்து. விந்திய மலை, விந்திய மலையில் இருக்கக்கூடிய காடு, அதனுடைய மலை அடிவாரம், அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வேதாளம். ஒரு வேதாளமானது வேறோர் நாட்டில் வெம்பசியால் வந்து புகுந்து ஓர் நல்லோன் பால் வரம்பில் பலியேற்று உண்மகிலும். வேறொரு நாட்டில் இருந்து அங்கே வந்து அது சேர்ந்து ஒரு நல்லவனிடத்தில் ஒரு நல்லோன் பால், ஒரு நல்ல அரசன், அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் ஒரு நல்ல அரசன். அந்த நல்ல அரசனுடைய ராஜ்யத்தில் இது இருக்கின்றது. வேற ஒரு நாட்டில் வந்து இங்கே வந்து இருக்கின்றது. அங்கே வந்து வரம்பில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொடியவர்கள், அரசன் நல்லவன், அங்கே இருக்கக்கூடிய தவறான குற்றம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை பலியாக எடுத்துக்கொண்டு உணவாக எடுத்துக்கொண்டு அது வாழ்ந்து வருகின்றது. அதான் கதை. ஒரு காட்டில் வேதாளம் இருக்குது, அது வேற ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்து செட்டிலான வேதாளம். இந்த நாட்டு அரசன் ரொம்ப நல்ல அரசன். அங்கே இருக்கக்கூடிய கெட்டவர்கள், தர்மம் விரோதமாக இருக்கிறவர்கள், ராத்திரியில் வேலை செய்யக்கூடியவர்கள். வேதாளம் வந்து ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடியது. இப்போ ராத்திரியில் களவு முதலான தொழில்களை செய்கின்றவர்களை, தீயவர்களை இரவில் குற்றம் பண்ணுறானே, பெரும்பாலான குற்றங்கள் இரவில் நடக்கிறது தான். பகலில் தைரியமாக குற்றம் பண்ண மாட்டான். குற்றவாளிகளுடைய இது வந்து இடம் இரவு. அவருடைய இரவில் குற்றம் செய்யக்கூடியவர்களை உணவாக எடுத்துக்கொண்டு அது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றது. இருந்தாலும் அது கொஞ்சம் புத்தியுள்ள வேதாளம், ஞானமுள்ள வேதாந்தம். ஆகவே தர்மம் தெரிந்த வேதாந்தம் முந்து பசித்தி மூடுகிடினும் முன் வந்தோர்க்கு நிபம் இன்றி நிந்தை இன்றி கொலை புரியா. தன்னுடைய முன் நேராக வந்தவர்கள் காரணம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் அவர்களை கொன்று தின்னாது. அதாவது பசி எவ்வளவு இருந்தாலும், அந்த வேதாளம் என்னென்னா அதற்கு பசி எவ்வளவு இருந்தாலும் தனக்கு முன்னாடி வேட்டையாடுவதற்கு உணவாக யார் வருகிறார்களோ அவர்கள் தர்மவான்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் அவர்களை சாப்பிடாது. தர்ம விரோதமாக இருக்கிறவனைத்தான் சாப்பிடும்னா. அதனால் நிபம் இன்றினா காரணம் இன்றி, ஒரு நிமித்தம் இல்லாமல் அவர்களை கொண்டு திங்கணும்னா, அவனுக்கு கொலை பண்ணணும்னா அவனுக்கு ஒரு குற்றம் இருக்கணுமே, ஒரு தப்பு இருந்து இவனை தண்டிக்கலாம், இவனை கொல்லலாம், இவனை கொண்டு தின்னா ஒன்றும் பாப்பம் இல்லை, அவனை ஏற்கனவே பெரிய பாவி, பெரிய குற்றங்கள் பண்ணி இருக்கிறான். ஆனால் அவனுக்கான தண்டனை என்னென்னா மரணம் தான். அந்த மரண தண்டனையை கொடுக்குற வேலையை இந்த வேதாளம் பார்க்குதுன்னா. அதனால் நிபம் இன்றினா அப்படி குற்றம்
இல்லாமல் கொலை புரியாத நெடியோர் நெறியை நீங்குவரோ. இந்த பெரியோர்கள் வந்து யாரை தண்டிப்பார்கள்? யார் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்களை தண்டிப்பார்கள். தர்ம விரோதமாக நடப்பவர்களை தண்டிக்கிறது, தர்மவான்களை காக்கிறது. இதுதான் நெடியோர் நெறி, நல்லவர்களுடைய நெறி. அந்த நெடியோர் நல்லவர்கள் தாங்கள் கடைபிடிக்கின்ற அந்த அறத்தை எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்க மாட்டார்கள். இது பொதுவான தர்மம் தெரிந்தவர்கள் வறுமையிலேயே இருந்தாலும் ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா. அதனால் சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை, ஒரு குற்றச் செயலை, ஒரு தர்ம விரோதமான சட்டவிரோதமான செயலை தன்னுடைய தாயே பசியினால் இருப்பாள் என்றாலும் செய்ய மாட்டார்கள், செய்யாதேங்கிற. இப்போ சான்றோர்கள் அதை செய்ய மாட்டாங்க. தர்மம் தவற மாட்டார்கள். எந்த நெருக்கடியிலும் எந்த சூழ்நிலையிலும் சான்றோர்கள் தர்மம் தவற மாட்டார்கள். அந்த தர்மத்தை அதை தானும் கடைபிடிக்கின்ற வேதாளம் அதனால் எவ்வளவு பசி இருந்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் ஒருவனை கொல்லாது, சாப்பிடாது. அந்த தர்மத்தை அது கடைபிடிக்கின்றது. அடுத்த பாடல். காணின்று அந்த வேதாளம் கடும் தீப்பசியால் நீதியினால் ஆன ஊகத்தால் சனத்தை அசனமாக்க நகர் எய்தி தான நிருபன் இரவு திரி சமயத்து அவனை தான் கண்டு வானில் இடிபோல் வேதாளம் மன்னர்க்கு உரைத்தபடி கேளாய். கான் என்று அந்த வேதாளம், காட்டை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதாளமானது கடும் தீப்பசியால் நீதியினால், அந்த பசி, கடுமையான பசி இருக்குது, அதுக்கு உணவு கொடுக்க வேண்டிய தர்மம் இருக்குது. ஆகவே உடம்புக்கு உணவு கொடுக்கணுமே, அதனால் அந்த காட்டை விட்டு நகர்ப்புறம் செல்லுகின்றதுன்னா, உணவு தேடி அது செல்லுகின்றது. சாப்பிட்றதுக்கு யார் மாட்டுவார்கள்னு பார்த்து கொண்டு போகின்றது. ஆன ஊகத்தால், நீதியினால் ஆன ஊகத்தால் சனத்தை அசனம் ஆக்க. அதுக்கு உணவு வந்து மனிதர்கள் தான். சனம்ங்கிறது ஜனம், பொது மக்கள். ஏன்னா எந்தெந்த உடலுக்கு எது எது உணவு என்று இறைவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதை ஒன்றும் மாற்றிக்கொள்ள முடியாது. புலினாக்க அது எவ்வளவுதான் தர்மமான புலியாக இருந்தாலும், விவேகம் புலியாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், அதற்குன்னு என்ன உணவு அந்த உடம்புக்கு படைக்கப்பட்டு இருக்கோ அதுதான் சாப்பிட முடியும். அது திடீர்னு சைவத்துக்கு மாற முடியாது. அது புத்தியில் சைவம் ஆகலாம், புலிக்கு விவேகம் வந்து திருந்தலாம். எதுக்கு இவ்வளோலாம் கொள்கிறோம், அஹிம்சை அப்படிங்கிறதெல்லாம் கடைபிடிக்க நினைச்சாலும் அந்த சரீர தர்மங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு எதை போட்டால் ஜீரணமாகுமோ ஒத்துக்கொள்ளுமோ அதை சாப்பிட முடியும். அதனால் நீதியினால் ஆன ஊகத்தால்னா தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சரீரத்தினுடைய தர்மங்கிறது ஒன்று இருக்குது. அது வேதாளம், ஞானமுடைய வேதாளமாக இருக்கலாம், நல்ல பிரம்ம ஞானியான வேதாளமாக கூட இருக்கலாம், அஹிம்சை முதலான தர்மம்லாம் தெரிந்த வேதாளமாகவும் இருக்கலாம். ஆனால் வேதாள சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதற்கு என்ன சாப்பாடு நியமிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் அது சாப்பிட முடியும். அதனால் நீதியினால் ஆன ஊகத்தால் சனத்தை அசனம் ஆக்க. தர்மசாஸ்திர அந்த இயற்கை நியதிப்படி அதற்கு வந்து மனிதர்கள் தான் உணவுனா, மற்ற ஆடு மாடு புலி சிங்கம் கூட கிடையாது, மனிதர்கள் தான் உணவுன்னு அதோட தலையில் பகவான் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே அதை உணவு ஆக்க, அசனம்னா அது உணவு பொருளாக ஆக்க, பக்ஷணமாக ஆக்க, நகர் எய்தி அப்படி சாப்பிடுவதற்காக ஊருக்குள்ளே போய் பார்க்குது. இரவு வேளையில் ஊருக்குள்ளே யார் எந்த அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அவனை பிடிச்சி சாப்பிடலான்னு போகுது, பார்க்கிறது. அப்பொழுது தான நிருபன் இரவு திரி சமயத்து, அந்த நாட்டோட ராஜா ஸ்தானம், அந்த நாட்டோட ஸ்தானத்தில் அங்கே ராஜாவாக இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து இரவில் வந்து இரவு உலா வருவார். இரவு உலானாக்க நாட்டில் மக்கள்லாம் அமைதியாக இருக்காங்களா, எதுவும்
ரவுடிகள் மற்றவர்களோட தொந்தரவு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் வீதி உலா வர்றாரு. இரவில் மாறு வேஷத்தில் வர்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ராஜானாக்கா வெறும் பகலில் மட்டும் வெறும் படை வீரர்கள் ஒரு பக்கம் ரோந்து போவார்கள். ராஜாவே மாறு வேஷத்தில் போய் நகர் எப்படி இருக்குது, நகர் வளம் இரவில் மக்கள்லாம் அமைதியாக இருக்காங்களா, கொலை குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ராஜாவே நேரடியாக போவார்னா. அப்படி இந்த ராஜா அவர் போகிறார். இரவு திரி சமயத்து அந்த ராஜாவும் ஒரு நகர்வலம் வர்றார். இரவில் எல்லாரும் தூங்கின பொழுதில் பார்த்து கொண்டு வருகிறார். சமூக அமைதியை பார்க்கறதுக்கு வருகிறார். அவனை தான் கண்டு அந்த ராஜாவும் இந்த வேதாளமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள். அவனை தான் கண்டுனா அந்த ராஜாவை வேதாளமானது கண்டு பார்க்குது. வானில் இடி போல் வேதாளம் மன்னர்க்கு உரைத்தபடி கேளாய். அந்த வேதாளம் ஆகா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சான்னா சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வர்றான், ஒரு மனுஷப்பையன் வர்றான், அதை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த வேதாளமானது ராஜா முன்னாடி போய் நின்று ஒரு பெரிய அதனுடைய குரலில் இடி போன்ற குரலில் பேசுகின்றது, சொல்லுகின்றது. அது மன்னனை பார்த்து அது சொல்லுகின்றது, எனக்கு நைட் டின்னருக்கு நீ வந்திருக்க, அவனை பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு. என்ன சொல்லுகிறதுங்கிறது அடுத்த பாட்டில் வருது. பாட்டை படிக்கலாம். மன்னா என் கைப்பட்டனையால் வானேறு அணைய என்னாலே உன்னார் உயிர் இற்றனை இனியன் உணவு ஆகுதி என்றுரைத்தலுமே நின்னால் நெறியால் அன்றியனை நெருங்கில் தலை நீரு எழும் என்ன சொன்னான் மன்னன் வேதாளம் சொன்ன மன்னர்க்கு எதிர்கொள்ளும் சொன்ன மன்னர்க்கு எதிர் சொல்லும். நான் உன்னை பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு வேதாளம் சொல்லுது. அதற்கு மன்னன் மறுத்து சொல்லுகின்றான். தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது, எது தர்மமோ அதைத்தான் நீ செய்யணும்னு சொல்கிறார். அது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.